அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல மல்டிபிள் இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? எவாலுவேட்ஸ் டபுள் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஓவர் த ஏரியா பிட்வீன் ஒரு பேராபோலா கொடுத்துருக்கோம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? படத்தை போடணும். லிமிட் டைரெக்டாக கொடுக்கல சார், அதனால நம்ம தான் லிமிட்டை ஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ பொதுவாக படத்தை வரைஞ்சா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராபோலா ஓப்பன் ஆன் தி டாப். பேராபோலா ஓப்பன் ஆன் தி டாப் டென்டேட்டிவாக வரைஞ்சிருக்கிறேன். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் என்ன சார்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற பேராபோலா. ஓகேங்களா? அடுத்தது என்ன சார்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிள் போயிட்டு இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கூட சொல்லலாம். ஸோ நமக்கு க்ளோஸ்டு ரீஜியன் தான் சார் நம்ம எடுத்துக்கணும், ஓப்பன் ரீஜியன் எடுத்துக்க முடியாது. ஸோ இதுதான் எனக்கு சார் தேவையான க்ளோஸ்டு ரீஜியன். சரிங்களா? ரொம்ப சின்ன ரீஜியனாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது நான் ஒரு டென்டேட்டிவாக தனியாக எடுத்து ஒர்க் பண்ணேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்போஸ் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். சப்போஸ் தனியாக எடுத்து ஒர்க் பண்ணால் என்னோட கன்வென்ட்டுக்காக ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ரீஜியன் கூட சொல்லலாம், க்ளோஸ்டு ரீஜியன். இப்போ நம்ம லிமிட்டை ஃபைன் பண்ணணும். ஸோ லிமிட் ஃபைன் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன சொல்கிறோம்? இன்னர் இன்டகரல் எக்ஸ் இருக்குது சார், அவுட்டர் இன்டகரல் ஒய் இருக்குது, சம்மில் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டோம். இல்லை சார் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா லிமிட்டை கொடுக்கவே இல்லை, லிமிட்டை பற்றி பேசவே இல்லை. நம்ம படம் வரைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து தான் லிமிட் எடுக்கணும். ஸோ டிஎக்ஸ் டிஒய் போட்டாலும் சரி, டிஒய் டிஎக்ஸ் போட்டாலும் சரி, ப்ராப்ளமே கிடையாது. நான் ரெண்டையுமே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிட்றேன். சரிங்களா? ஸோ நியூ லிமிட்ஸ் ஃபைன் பண்ணணும். நியூ லிமிட்ஸ், ஏன்னா இங்கே லிமிட்டே கிடையாது, அதனால் நம்ம தான் ஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஷெட்யூல் படி ஆஸ் பெர் ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸ் இன்னர் இன்டெக்ரல். ஆஸ் பெர் ப்ராப்ளம் எக்ஸ் இன்னர் இன்டெக்ரல். ஸோ இன்னர் இன்டெக்ரல்னால் நம்ம முதல்ல நம்ம ரூல் சொல்லியிருக்கோம். என்ன சார் ரூல் 1 அப்படின்னா, ரூல் 1 என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இன்னர் இன்டகரலாக இருந்துச்சு அப்படின்னா கரு டு கரு தான் பார்க்கணும். ஒரு கருவில் இருந்து இன்னொரு கரு தான் பார்க்கணும், இல்லைன்னா ஒரு வால் டு இன்னொரு வால் சொல்லுவோம். அவுட்டர் இன்டகரலாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் பார்ப்போம். பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் தான் பார்க்கணும். ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 2 என்ன சார் சொல்லுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரூல் நம்பர் 2 எக்ஸாக இருந்தால் ஆல்வேஸ் ஹரிசாண்டல் தான், லெஃப்ட் டு ரைட்டு. எக்ஸுன்னா லெஃப்ட் டு ரைட்டில் தான் பார்க்கணும். ஒய்னா வெர்டிக்கல், பாட்டம் டு டாப். பாட்டம் டு டாப். இந்த 2 ரூல் தெரிஞ்சதுன்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், ஏரியா ஆஸ் அ டபுள் இன்டகிரேஷன் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் படி பார்த்தா எக்ஸ் இன்னர் இன்டெக்ரல். அப்போ இன்னர் இன்டெக்ரல்னால் நான் என்ன சார் சொல்கிறோம்? லெஃப்ட் டு ரைட்டில் பார்க்கணும். லெஃப்ட் டு ரைட்டில் பார்க்கணும். ஒரு கர்வ் டு இன்னொரு கர்வ் தான் பார்க்கணும். இல்லைனா ஒரு வால் டு இன்னொரு வால் கூட சொல்லலாம். ஒரு செவத்துல இருந்து இன்னொரு செவத்துல போய் நம்ம முட்டிக்கணும். அப்படிதான் சார் சிம்பிளாக சொல்ல போனால். அப்போ இந்த வால் ஆரம்பிக்குது இல்லையா சார், இதுதானே சார் நமக்கு தேவையான ரீஜியன், அதுதான் நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான ரீஜியன் லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் போகணும். அப்போ லெஃப்ட்டில் இதுதான் சார் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா கூட லெஃப்ட்டில் எது இருக்குன்னா இதுதான் இருக்குது. ஸோ இந்த வாலில் ஆரம்பித்து இந்த வாலில் போய் முடியணும். சரிங்களா? இந்த வாலோட ஈக்குவேஷன் என்ன சார்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லலாம், இல்லை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்ன்ற வாலில் ஆரம்பித்து எங்கே சார் முடியுது? இந்த பேராபோலா முடியுது. பேராபோலோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். பேராபோலோட ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இன்னர் இன்டெக்ரலாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் கொடுத்த சம்படி பார்த்தா ஒய் அவுட்டர் இன்டெக்ரல். ஒய் அவுட்டர் இன்டெக்ரல். அவுட்டர்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பார்க்கணும். ஒய்ன்றதுனால வெர்டிக்கலாக பார்க்கணும். ஒய்ன்றதுனால வெர்டிக்கல். அவுட்டர் இன்டெக்ரல்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் தான் பார்க்கணும். அப்போ இந்த மினிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆரிஜின் ஆல்வேஸ் 0,0. ஆரிஜின் ஆல்வேஸ் 0,0. அப்போ மேக்ஸிமம் இவ்வளோ தான் சார் மூவ் ஆயிருந்தா இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. அப்போ மினிமம் பாயிண்ட் இது, மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டை நமக்கு தெரியணும். இந்த பாயிண்ட் தெரியணும்னு என்ன சார் சொல்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும். எதுக்கு சார் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற இந்த லைனுக்கும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லைனுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும்.
சரிங்களா? சப்போஸ் y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தூக்கி இதில் போடுங்க சார், என்ன ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும், இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். எக்ஸ் 1 தூக்கி இந்த ஈக்குவேஷனில் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. y ஈக்குவல் டு 1. அப்போ ரெண்டுமே 1,1 தான். பாயிண்ட் இது என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா? தெரிஞ்சதுன்னா டேரக்டாக எழுதிக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணி எழுதினாலும் சந்தோஷம். ஸோ 1,1. அப்போ எந்த மினிமம் பாயிண்ட் என்ன சார், ஆரிஜின் 0,0 ஆரிஜினில் ஆரம்பித்து எவ்வளோ தூரம் சார் போயிருக்குன்னா 1,1 வரைக்கும் போயிருக்கு. எனக்கு என்ன சார் வேணும், எனக்கு என்ன வேணும், y தான் வேணும். அப்போ y ஈக்குவல் டு 0ல் ஆரம்பித்து y ஈக்குவல் டு 1 வரைக்கும் போயிருக்கு. y ஈக்குவல் டு 0லேருந்து y ஈக்குவல் டு 1 வரைக்கும் போயிருக்கு. இப்போது நம்மளோட ஒரிஜினல் இன்டகிரேஷன் எழுதுனா, சப்போஸ் கேபிட்டல் I இஸ் ஈக்குவல் டு நம்மளோட இன்டகிரேஷன் எழுதுனா என்ன சார் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காமா. ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் டிஃபால்ட்டாக சம்மில் கொடுத்துருக்கோம். டிஎக்ஸ் டிஒய் டிஃபால்ட்டாக சம்மில் கொடுத்துருக்கோம். ஒய்யோட வேல்யூ 0லேருந்து 1 வரைக்கும் போகுது. எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ ஒய், எக்ஸோட வேல்யூ ஒய். இதிலிருந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார் ஆகும், இதில் கண்டுபிடிச்சா √y ஆயிருக்கும். ஸோ ஒய் டு √y. இதை இன்டகிரேட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இது ஒரு சாதாரண இன்டகிரேஷன் தான். இல்லை சார், நான் இந்த dx dy போடல விரும்பலை, இந்த dx dy நான் போட விரும்பலை சார், நான் மாற்றி dy dx முன்னாடி போடுறேன், மாற்றி dy முன்னாடி போட்டுக்கிறேன் சார். சப்போஸ் அதே இன்டகிரேஷன் தான் சார், நான் y தூக்கி முன்னாடி உள்ளே போட்டுக்கிறேன், எக்ஸை தூக்கி வெளியே போட்டுக்கிறேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுவும் போடலாம். சரிங்களா? இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு அதை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 2வது லிமிட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ கேஸ் 2ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா எக்ஸ் இன்னர் இன்டகல், எக்ஸு யூஸ்வலாக இன்னர் இன்டகல் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் அவுட்டர் இன்டகல் மாற்றும். அப்போ எது இன்னர் இன்டகல் ஆகுது, ஒய் இன் ஆகுது, ஒய் இன்னு. அப்போ ஒய்னாலே கீழே இருந்தால் மேலே பார்க்கணும், கீழே இருந்து மேலே பார்க்கணும். கர்வ் டு இன்னொரு கர்வ் தான் பார்க்கணும், கர்வ் டு இன்னொரு கர்வ் பார்க்கணும். அப்போ இதே எக்ஸாம்பிள் தான் சார், அதுக்காக மறுபடியும் போய் புதுசாக படத்தை போட வேண்டியதில்லை. இப்போ கீழே இருந்து மேலே பார்த்தோம்னா கீழே ஆரம்பிக்கக்கூடிய கர்வு பேரபோலா. இப்போ கீழே பேரபோலா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற பேரபோலாவில் ஆரம்பிக்குது. எங்கே சார் முடியுதுன்னா செவரு, இதுதானே சார் செவரு. மழை வந்தால் மேலே இதுதான் சார் முதல்ல நனையும். ஸோ மழை வந்தால் இதுதான் முதல்ல நனையும். அப்போ இதுக்கு பாட்டம், இது பாட்டமு, இதுதானே டாப்பு. நம்ம சொன்ன மாதிரி பாட்டம் டு டாப்பில் பார்க்கணும். ஸோ பாட்டமில் என்ன சார் இருக்குன்னா பேரபோலா, டாப்பில் என்ன சார் இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ் இன் அவுட்டர் இன்டகரல் ஆகுது, எக்ஸ் அவுட்டர் இன்டகரல். அப்போ லெஃப்ட் டு ரைட்டில் பார்க்கணும். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் பார்க்கணும், ஒரு பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட். ஸோ அதே பாயிண்ட் தான், ரெண்டுமே 0,0 டு 1,1 தான். ஸோ இதில் எக்ஸ் எடுத்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0ல் ஆரம்பிக்குது, எக்ஸோட வேல்யூ 1ல் முடியுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டு எது எடுத்தாலும் ஒன்று தான் சார். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பித்து எக்ஸில் முடியுது, எக்ஸுன்றது 0ல் ஆரம்பித்து 1ல் முடியுது. ரெண்டுமே நம்ம ஒர்க் பண்ணி காமிப்போம். ரெண்டுலேயுமே சேம் ஆன்சர் வருதான்றதை we can cross verify. சரிங்களா? ரெண்டுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல இது I1 கூட எடுத்துக்கலாம், இது நம்ம I2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. இதை ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அவுட்டர் இன்டகரல் 0 to 1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இந்த டேம் இன்டெகிரேட் பண்ணுங்க, யாரை பொறுத்து பண்ணணும், எக்ஸை பொறுத்து பண்ணணும். அதாவது இந்த இன்னர் இன்டகரலை ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்டூ டிஎக்ஸு, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு என்ன சார் ஆகும், எக்ஸ் கியூப் பை 3 ஆகும். ஒய் சும்மா தான் இருக்குது. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருக்கும், கூட ஒய் ஸ்கொயர் சும்மா தான் இருக்கும். லிமிட் என்னன்னா ஒய் டு √y இன்டூ டிஒய். அவுட் அண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ 0 to 1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் கியூபுக்கு √y போடுறோம். அப்போ எக்ஸு கியூபு அதுக்கு √y போடுறோம். அப்போ √y ஹோல் கியூப்னு ஆகும் இல்லைங்களா? √yன்றது என்ன சார், y to the power 1/2. அதுக்கு ஹோல் பவர் 3 போட்ட என்ன சார் ஆகும், a பவர் m ஹோல் பவர் n கான்செப்ட். அப்போ a பவர் mn y பவர் 3/2 ஆகும். ஸோ y பவர்
3/2 கூட ஆல்ரெடி y இருக்கு by 3 அப்படியே தான் இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணல. இந்த டைம்ல பே பண்ணா ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ y மட்டும் இருக்கும். y into y ஸ்கொயர் by 2 இருக்கும். இது என்ன சார்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் yக்கு y போடுறோம். அப்போ எக்ஸ் கியூபுக்கு பதிலாக y போடுறோம். இப்போ y கியூப் into y by 3 மைனஸ் இது லோவர் லிமிட்டுக்கானது. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ y ஸ்கொயர் into y ஸ்கொயர் by 2 into dy. அவுட் அண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்டெக்ரல் 0 to 1 அவுட்டர் இன்டெக்ரல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a பவர் m into a பவர் n ஃபார்மேட்டில் இருக்கும். a பவர் m into a பவர் n, yனா y பவர் 1 இருக்க மாதிரி அஷ்யூம் பண்ணிக்குவோம். அப்போ y பவர் 3/2 ப்ளஸ் 1 ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். 3 ப்ளஸ் 2/2 அப்போ என்ன ஆகும் சார், y பவர் 5/2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா y to the power 5/2 divided by 3 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் இன்ட்டு y கியூப் by 2. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா y கியூப் இன்ட்டு y. ஸோ மைனஸ் y பவர் 4/3. இந்த மைனஸால் உள்ள மட்டில் பண்ணிங்கன்னா அகெயின் y பவர் 4/2 இருக்கும் இல்லைங்களா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு y அவுட் அண்டல் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மறுபடியும் இன்டகிரேட் பண்ணா சப்போஸ் இந்த 1/3 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஸோ y பவர் 5/2 இன்டகிரேட் பண்ணா x பவர் n ஃபார்முலா தான் 5/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 5/2 ப்ளஸ் 1. அடுத்த வேல்யூ 1/2 அப்படியே இருக்கட்டும் சார். y பவர் 3க்கு y பவர் 4/4. தென் 1/3 அப்படியே இருக்கட்டும் சார். y பவர் 4க்கு y பவர் 5/5. again y பவர் 1/2 லாஸ்ட் டைம்ல காமனாக இருக்கு. y பவர் 4க்கான வேல்யூ y பவர் 5/5. ஸோ லிமிட் 0 to 1. ஸோ லோவர் லிமிட் கிடையாது சார், ஒன்லி அப்பர் லிமிட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா y பவர் 5/2 ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். இது எல்சிஎம் எடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 5/2 ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா 5 ப்ளஸ் 2/2. அப்போ என்ன சார் கிடைக்கும், 7/2ன்னு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதாவது y to the power 7/2ன்னு கிடைக்கும். yக்கு 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 to the power 7/2. ஸோ 1 to the power anythingனா 1 தான். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன்ல 1/3 இருக்கும், செகண்ட் ஒன்ல 5/2. யூஸ்வலாக இதனோட வேல்யூ என்ன சார், 7/2ன்னு வருது இல்லைங்களா. ஸோ இந்த 7/2 மேலே போகும்போது என்ன சார் ஆகும், 2/7ஆக கன்வெர்ட் ஆயிரும் இல்லைங்களா. இதனோட வேல்யூ 7/2ன்னு கிடைக்குது. அந்த 7/2 மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் 2/7. செகண்ட் ஒன் 1/4 into 2 8, 3 into 5 15, 2 into 5 10. மைனஸ் லோவர் லிமிட் ஃபுல்லாக 0 ஆயிரும். அட் த சேம் டைம் 1 to the power எனி வேல்யூ, 1 to the power எனி வேல்யூ என்ன ஆகும்னா சார் 1 தான் சரிங்களா. இப்போ கேல்சி எடுத்துங்க சார், டேரெக்டாக எல்சிஎம் எடுங்க, கேல்சி எடுங்க. சப்போஸ் நான் FX 991 MS கேல்சி வச்சுருக்கேன். ஸோ 1/7 2/7 இருக்குது. அப்போ என்ன ஆகும், 2/7 into 3 21 ப்ளஸ் 1/8 மைனஸ் 1/15 மைனஸ் 1/10 ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா 0.05 சம்திங் வந்திருக்கும், 0.05 சம்திங். ஸோ A/B/C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா A/B/C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3/56ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது மெத்தட் 1ல் போட்டான். ஸோ முன்னாடி நம்ம சொன்னோம் மெத்தட் 2ல் போட்டிருப்போம், அதாவது I2 அப்படின்ற இந்த ரெண்டாவது. ஸோ XY இடத்த மாற்றி எழுதுனா என்ன ஆகுன்னு பார்த்துருப்போம் சரிங்களா. இந்த மெத்தட்லையும் போடலாம், அது ஆன்சர் சேமாக தான் வந்திருக்கும் சரிங்களா. ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, ஒன்லி சேஞ்சஸ் இன் லிமிட் சரிங்களா. ஒரு டைம் எழுதுங்க, I2வை தனியாக ஒர்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு I2வும் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்டகிரல் 0 to 1 தென் x ஸ்கொயர் 2 x
ஃபங்க்ஷன் என்ன சார் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர், இது டிஒய் டிஎக்ஸு, டிஒய் டிஎக்ஸு. முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் டிஒய் எடுத்துருந்துருப்போம் இல்லைங்களா? அடுத்து டிஒய் டிஎக்ஸு, ரெண்டுலேயும் எது I1 I2 எப்படி ஒர்க் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரிங்களா? இப்போ ஒர்க் பண்ணுங்கள் சார். இப்போ இன்னர் இன்டெக்ரல் இதுதான், டிஒய் தான் இன்னர் இன்டெக்ரல். அப்போ இன்டெக்ரல் 0 to 1 டிஸ்டர்ப் பண்ணலை. சரிங்களா? இந்த டைம் ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டு, ஒய் டிஒய்க்கான வேல்யூ ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸுக்கான வேல்யூ எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு, ஒய் ஸ்கொயருக்கான வேல்யூ ஒய் கியூப் பை 3. லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸு, அவுட்டர் இன்டெக்ரல் டிஎக்ஸு. சரிங்களா? இப்போ அப்பர் லிமிட் என்ன சார்னா எக்ஸு, அப்பர் லிமிட் எக்ஸு போடுறோம். எதுக்கு சார் போடுறோம்? ஒய்க்கு போடுறோம். ஸோ ஒய்க்கு தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 0 to 1 அப்படியே இருக்கட்டும் சார். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கும். ஒய்க்கு பதில் எக்ஸை போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ எக்ஸு, ஒய்க்கு பதில் எக்ஸை போட்டால் எக்ஸ் கியூப் பை 3. இது என்ன சார்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். எதுக்கு சார் எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம்? ஒய்க்கு எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். அப்போ ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருக்குது. அப்போ இந்த ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா சார்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய்க்கு பதிலாக எக்ஸை போடுறோம். ஒய் ஸ்கொயர் என்ன சார் ஆகும்? எக்ஸ் டு தி பவர் 4 ஆயிரும். சரிங்களா? ஏன்னா ஒய் ஸ்கொயர் போடுறோம், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட சொல்கிறோம். அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன சார் ஆகும்? ஏ பவர் எம் ஹோல் பவர் என். அப்போ ஏ பவர் எம் இன்ட்டு என், அப்போ எக்ஸ் பவர் 4 ஆயிரும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் கியூப் இருக்குது, ஒய் கியூபு. அப்போ ஒய் கியூப்னு என்ன சார் ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம், அதை ஹோல் பவர் 3 எடுக்கிறோம். அப்போ 3 into 2 6. அப்போ எக்ஸ் பவர் ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, ஒய் கியூபுக்கான வேல்யூ எக்ஸ் பவர் 6 பை 3. சரிங்களா? அவுட்டர் இன்டெக்ரல் டிஎக்ஸு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சார், ஒரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 0 to 1 ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் பவர் 4 பை 2, செகண்ட் டேர்ம் எக்ஸ் பவர் 4 பை 3 இல்லைங்களா? இந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்டுருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 into 2 6 பை 2 மைனஸ் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் பவர் 6, அப்போ எக்ஸ் பவர் 7 பை 3 இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 1 by 2 சும்மா தான் சார் இருக்கும். எக்ஸ் பவர் 4க்கான வேல்யூ எக்ஸ் பவர் 5 by 5 ப்ளஸ் 1 by 3 கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் பவர் 4க்கு எக்ஸ் பவர் 5 by 5 மைனஸ் 1 by 2 கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் பவர் 6க்கு எக்ஸ் பவர் 7 by 7 மைனஸ் 1 by 3 கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் பவர் 7க்கு எக்ஸ் பவர் 8 by 8. ஸோ லிமிட்ஸ் 0 to 1. ஸோ ஒன்ஸ் அகெயின் நோ அப்பர் லிமிட், 0 போட்டால் த்ரூ அவுட் 0 ஆயிடும். அதே மாதிரி 1 to the பவர் எனி வேல்யூ, எனி வேல்யூன்றது 1 தான். அப்போ என்ன ஆகும் பாருங்க சார், ஃபர்ஸ்ட் டைமு 1 by 10 ப்ளஸ் 1 by 15 மைனஸ் 1 by 7 2s are 14 மைனஸ் 8 3s are 24. கேல்சி எடுத்து டேரக்ட் ஒர்க் பண்ணுங்க சார். நான் எஃப்எக்ஸ் 991 எம்எஸ் கேல்சி வச்சுருக்கேன். 1 by 10 ப்ளஸ் 1 by 15 மைனஸ் 1 by 14 மைனஸ் 1 by 24 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.053 அண்ட் ஸோ ஆன். ஏபி பை சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் தான் 3/56. ஸோ ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் போட்டாலும், ஸோ I1 I2 ரெண்டுமே சேம் தான். எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் எந்த சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா I1க்கு பதிலாக I2 கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா I1ல் பார்த்தீங்கன்னா ரூட் வந்ததுனால கொஞ்சம் 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கும். பட் I2வில் ரூட் வரல, அதனால் கொஞ்சம் ஈஸியாக முடியுது. ஸோ எந்த மெத்தட் எடுத்தாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.